ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JHA Jessie ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல சில இங்கிலீஷ் தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷ் மீனிங் தெரியாம இருக்கலாம். அது மாதிரி சென்டென்ஸ்க்கான வீடியோஸ் மீனிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவன் ரொம்ப நம்பிக்கையான ஆளு. அவன் ரொம்ப நம்பிக்கையான ஆளு. நம்ம லைஃப்ல யாரை பத்தியாவது சொல்லும் போது அவன் ரொம்ப நம்பிக்கையான ஆளு அப்படி சொல்லுவோம்ல. சோ அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவன் அப்படின்னா he, ரொம்ப அப்படின்றதுக்கு வெரி, நம்பிக்கையான அப்படின்னும் போது ரிலையபிள், ஆளு அப்படின்னும் போது பர்சன். சோ நம்மளுக்கு இப்ப தெரிஞ்ச நாலு வேர்டையுமே நம்ம கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்பிங் வேர்ப் வேணும். ஒரு வேர்ப் இருந்துச்சுனாவே அதுக்கு ஒரு ஹெல்பிங் வேர்ப் வேணும். சோ அதனால நம்ம இஸ் சேர்த்துக்கிறோம். இந்த இஸ் எதுக்குன்னா ஹீன்ற வேர்டுக்காக தான் இஸ் சேர்த்துக்கிறோம். இதே ஷீன்னு இருந்துச்சு, சாரி, இதே வந்து தேன் இருந்துச்சுன்னா நம்ம ஆர்ன்ற வேர்ட் சேர்த்திருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா ப்ளூரல். ஹீன்றது ஒரே ஒருத்தர், சிங்குலர்ன்றதுனால இஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? He is very reliable person. Okay? என் உயிர் உள்ளவரை நான் உன்னை மறக்க மாட்டேன். சோ இத வந்துட்டு ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நம்ம சொல்லுவோம், என் உயிர் இருக்க வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். இல்ல நம்மளுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருந்தாங்க அப்படின்னு தான் நான் என் உயிர் இருக்க வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I will never forget you. அதாவது என் உயிர் உள்ளவரை நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. மறக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு I will never forget you. I will never forget you as long as I live. நான் உயிர் உள்ளவரை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த லாங் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், நான் உயிர் இருக்க வரைக்கும் உன்னை எப்ப மறக்க மாட்டேன். I will never forget you as long as I live. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை வந்து மறக்க மாட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த I will அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? இந்த I will நம்ம ஃபுல் ஃபார்மா சொல்லணும்னா I will. ஓகேங்களா? இல்ல ஷார்ட்டா நம்ம ரைட் பண்ண, இந்த I will ஷார்ட்டா ரைட் பண்றதுக்கு தான் I போட்டு அப்பாஸ்ட்ரோபி போட்டு 2 L போட்டோம்னா I will அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஷார்ட்டா நம்ம ஏதாவது பேசுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி ஷார்ட்டா ரைட் பண்றதுக்கு. இதனால மீனிங் ஏதாவது சேஞ்ச் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது. I will தான் ஷார்ட்டா ஐ போட்டு இந்த மேல கமா மாதிரி போட்டுக்கிட்டு அப்பாஸ்ட்ரோபின்னு சொல்லுவோம். 2 L போட்டுக்கிட்டோம்னா, அதாவது இந்த டபிள்யூவும் ஐயும் இருக்கக்கூடாது, இந்த கேப்பும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த கேப் விட்டு நம்ம WILL போடுறோம்ல, இந்த கேப் இல்லாம இங்க பக்கத்திலே அப்பாஸ்ட்ரோபி போட்டு 2 L போட்டோம்னா ஐ வில். ஓகேங்களா? இந்த ஐஎம் தான் ஐ போட்டு அப்பாஸ்ட்ரோபி போட்டு, சாரி இது கிடையாது, எம். ஓகேங்களா? பக்கத்திலே எம் வரணும், கேப் இல்லாம. அதுதான் இந்த ஐஎம். ஓகேங்களா? ஐஎம் தான் அந்த ஐ போட்டு அப்பாஸ்ட்ரோபி, ஐ போட்டு அப்பாஸ்ட்ரோபி போட்டு எம், ஐஎம். இதுவும் ஷார்ட்டா நம்ம ரைட் பண்றது. ஓகேங்களா? சோ நம்ம பேசும்போது ஒரு சில வேர்டிங்ஸ் வந்து ஷார்ட்டா பேசுவோம்ல. இப்ப மம்மினா மாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அது மாதிரி ஐஎம் வந்துட்டு நம்ம ஷார்ட்டா ரைட் பண்ணிருக்கோம். இத சொல்லும் போது நம்ம ஐஎம் தான் சொல்லணும். ஓகேங்களா? இதையும் ஐ வில் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஐ போட்டு அப்பாஸ்ட்ரோபி போட்டு 2 L போட்டிருந்தாலும் ஐ வில் தான் நம்ம சொல்லணும். இதை எழுதும் போது தான் நம்ம ஷார்ட்டா எழுதுறோமே தவிர, சொல்லும் போது நம்ம ஐ வில் ஐஎம் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். வெயிலில் அலையாதே. இப்ப வெயில் நேரமா இருக்கு, நம்ம எல்லாரும் சொல்லுவோம் வெயில் அலையாதமா அப்படி சொல்லிட்டு வீட்டுல யூஸ் பண்ணுவோம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் ரோம் இன் தி சன். டோன்ட் ரோம் இன் தி சன். ஓகேங்களா? வெயில் அலையாத அப்படின்றதுக்கு டோன்ட் ரோம் இன் தி சன். ஓகேங்களா? உனக்காகவே நான் வாழ்கிறேன். எல்லாம் உனக்காக தான் நான் பண்றேன், உனக்காக தான் வாழ்றேன். ஒண்ணு பேரண்ட்ஸ் வந்து பசங்க கிட்ட சொல்லுவாங்க, இல்ல நம்மளுடைய பிடிச்சவங்க கிட்ட நம்ம சொல்றது, உனக்காக தான் நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அப்படின்றதுக்கு ஐ, வாழ்கிறேன் அப்படின்றதுக்கு லீவ், உனக்காகவே அப்படின்றதுக்கு ஃபார் யூ. ஐ லிவ் ஒரு சென்டென்ஸா கனெக்ட் பண்ணும்போது I live just for you. I live just for you. உனக்காகவே நான் வாழ்கிறேன். நெக்ஸ்ட், உனக்கு 100 வயசு, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சு கொண்டிருந்தேன். இதை நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல. யாராவது நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதே வந்துட்டாங்கன்னா உடனே அப்பா 100 ஆயுசு, ஐயோ வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, 100 years I was just thinking about you. நான் இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா? நினைத்து கொண்டு இருந்தேன் அப்படின்றதுக்காக I was just thinkingனா நினைக்கிறது, about you உன்னை பத்தி. ஓகேங்களா? 100 years 100 வயசு. I was just thinking about you. 100 வயசு, அதான் 100 years I was just thinking about you. 100 வயசு இப்பதான் உன்னை பத்தி நினைச்சு கொண்டு இருந்தேன். ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஏ ஜெஸ்சி எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ஸ்பீச், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.